வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் விஷயே பவரோகிணாம் நிலையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் பத்ரம் கர்ணே விஷ்ணயாமதேவ யத்ராஹ ஸ்திரைரங்கஸ்துவாகம் சனோபி யதாயுः ஸ்வஸ்தி ந இந்திர விருத்தஸ்ரவாः ஸ்வஸ்தி ந பூஷா ஸ்வஸ்தி ந சாட்சர்யோ அரிஷ்டநேமி ஸ்வஸ்தி ந ப்ரஹஸ்பதிர்ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு நாரத பரிவிராஜக உபனிஷத்தினுடைய 6வது மந்திரத்தை பார்க்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன மந்திரங்கள். அதில் இப்போ கிரகஸ்தன் எதுக்கு அப்படின்னு கேட்டால், எனக்கு 25 வருஷம் எதுக்கு அது கொடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி எனக்கு எழுது. கிரகஸ்தத்துக்கு 12 வருஷம் பிரம்மச்சரியத்துக்கு கொடுக்கறது உத்தமம். ஏன்னா 12 வருஷம் அவன் நாலேஜ், அந்த 12 வருஷத்துலேயே நாலேஜ் பெற்றவனும் இருக்கான், ஜீவன் முக்தனானவனும் இருக்கான். என்ன சொல்கிறது, ஜீவன் முக்தன், மோட்சம், விஸ்டம்னு சொல்லக்கூடிய ஞானம் பெற்றவனும் இருக்கான். இப்போ அதுக்குள்ளே வந்துட்டால் ஒரு தெளிவு பிறக்கும் சில பேருக்கு. அப்படி தெளிவு பிறக்காதவங்க அந்த பேசிக் நாலேஜோடு இல்லறத்துக்குள்ளே நுழையிறாங்க. அது ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு அப்பா அம்மா இந்த இல்லறத்தில் நுழைக்கும்போது கண்டிப்பாக அதனுடைய டிஃபிகல்ட்டிஸு, பாசிபிலிட்டிஸு, நெகட்டிவ்ஸு எல்லாத்தையும் சொல்லித்தரணும். பொண்ணையும் பொருளையும் நகையும் காரும் பங்களாவும் வேணும்னு கேட்கக்கூடிய அறிவு இருக்கக்கூடிய பேரண்ட்டு இந்த 2 குழந்தையும் பிரியாமல் ஒரு ஜோடியாக இணைந்து அவங்க காலம் 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. திருமணம் 1000 காலத்து பயிர்னு சொல்கிறாங்க. இப்போ மேக்சிமம் 5 வருஷத்தில் விட்டுக்குது. ஏன்னா புரிதல் இல்லை, அறிவும் இல்லை, மெய்யறிவு இல்லை, இல்லறத்தினுடைய ஃபிலாசபி தெரியலை. ஸோ 25 ஆண்டுகள் எதுக்குன்னா அந்த பெற்ற குழந்தைய அதுக்கு அடுத்த விளக்கேற்றுற வரைக்கும் உள்ள வருஷம்தான் அது. எப்படி இருந்தாலும் அந்த காலத்தில் 15 வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த காலம்னா கூட அது பொறுத்துது. 25 வருஷம்னாலும் அந்த குழந்தைக்கு 25 வயசுக்குள்ளே கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிடுவாங்க, பொறுப்பை ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம அனாவசியமாக பல குப்பைகளை தலைக்குள்ளே போட்டுக்கிட்டு நாம் தான் எல்லாம் பண்ணுற மாதிரியும், அப்படியே அவங்களுக்கு எதிர்காலத்தில் சாஸ்வதமாக நீண்ட 1000 காலத்து பயிரை 1000 காலம் விளைய வைக்கிற மாதிரி உரம் போடுற மாதிரியும், இது சரியாக இருக்கணும், அது சரியாக இருக்கணும், அது சரியாக இருக்கணும், அது சரியாக இருக்கணும். நீ சரியாக இருக்கிய முதல்ல அறிகட்டவனே, நீ சரியாக இருக்கிறியா? தம்பதிகள் 2 பேரும் ஜாடிக்கு மூடியா என்னவா இருக்கீங்க? கணக்கு போடுறீங்க, ஆண்டவன் கணக்கு பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஜாதக கணக்கையும் பார்க்க மாட்டேறீங்க, அந்த குழந்தைங்களுடைய நட்சத்திர கணக்கையும் பார்க்க மாட்டேறீங்க. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய குப்பைகளை போட்டுக்கிட்டு இந்த ஹார்ட்டை வந்து என்ன பண்ணுறீங்க, சம்மட்டியால் அடிக்கிறீங்க. கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ரொம்ப எளிமையாக எடுத்துக்க கூடாதா இதை? நான் பெரிய முடிவுகள்லாம் ரொம்ப எளிமையாக எடுப்பேன். எல்லோரும் இந்த இடத்துல பெரிய பயங்கரமான முடிவு வரும்னு நினைப்பாங்க. அங்கே ரொம்ப துல்லியமான முடிவாக இருக்கும், எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடிய முடிவாக இருக்கும், சுபமான முடிவாக இருக்கும். எளிமையாக எடுத்துருவேன், ரொம்ப ரொம்ப எளிமையாக எடுத்துருவேன். யாருமே நம்ப முடியாது. வேதம் சொல்கிற மாதிரி தான் எல்லாம் வேகமாக ஓடிட்டு இருக்கிற நேரத்தில் மெதுவாக போன்னு சொல்லுதில்ல. உங்களுக்கே ஆரம்பத்தில் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்திருக்கும். எனக்கு சில பேர்லாம் ப்ரெஷர் கொடுத்தாங்க. நம்ம ரமேஷ் பாபு, நந்தினி இவங்கெல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாங்க. கொஞ்சம் வேகமாக அதெல்லாம் இங்கே நடக்காது. என் ஸ்டைலை யாராலும் மாற்ற முடியாது, என்னாலே மாற்ற முடியாது.
ஆனால் மிகச்சரியாக தான் போயின்ட்டுருக்கு. சுவாமி உள்ளே இருக்காங்கங்கிறது அது பிரத்யக்ஷம். அதனால் நான் எதுக்கும் கவலைப்படுறதில்லை, தப்பான முடிவுகளும் எடுக்கிறதில்லை. ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கட்டும். எத்தனையோ விஷயங்கள் அது மாதிரி. அப்போ நீங்கள் ஏன் லேசாக எடுத்துக்கூடாது இந்த கிரகஸ்தன்னு கேட்குறேன். அந்த 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 கிரகஸ்தத்தில் மன உளைச்சலும் துக்கமும் துயரமும் பயமும் குழப்பமும் தானே அது இல்லறங்கிறீங்க. இதான் இல்லறம். அதான் அது அது ஒரு கட்டாயமான கல்வி மாதிரி இருக்குது. கட்டாய கல்வி மாதிரி கட்டாயமான கிரகஸ்தத்துக்குள்ளே போய் தான் ஆகணும். அதுக்கான அடிப்படை அறிவோடு போனால் புரிதல் இருக்கும். புரிதல் இல்லைன்னு சொன்னால் குழப்பம் இருக்கும். குழப்பம்னா பதட்டம். அவர் ராமானுஜர் சம்திங் ஸ்பெஷலுங்கிறது எல்லாருக்குமே தெரியுது, ஒய்ஃபுக்கு தெரிய மாட்டுது. அவருடைய பொருளாதாரம் அப்பா போனதுக்கப்புறம் பொருளாதாரம் இவர் பார்க்குற சூழ்நிலை வருது. இவர் பிஸ்னஸ்ஸு அது இதுன்னு 1008 வாய்ப்புகள் வருது. இவர் எதுக்காக பிறந்திருக்காரு, எந்த நோக்கத்தில் போகணும், எதில் அவர் தத்துவ விசாரம் பண்ணணும், அது இயற்கைப்படி அவர் கரெக்டாக போகிறாரு, வைதிகமாக போகிறாரு. ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, எங்கள் வீட்டுக்காரர் சம்பாதிச்சு வந்தால் தான் நான் சாப்பிடுவேன். இது என்ன கொள்கை? கூறத்தாழ்வார் நம்மளுடைய குரு அத்தியன காலத்தில் இருக்காங்க. அப்பா இது மாதிரி போயிட்டாங்க. இதனால் நம்ம பெரிய கோடீஸ்வரனாக இருக்கும், யார் யாருக்கோ என்னென்னமோ பண்ணுறோம். எனக்கு உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய குருன்னா அப்படி பார்க்குறாரு. கூறத்தாழ்வார் ராமானுஜரை முதல் பார்வையிலேருந்து கடைசி காலம் வரைக்கும் கூடவே இருப்பேங்கிறார். முதல் பாயிண்ட்டு. இந்த பணம் காசு இத்தனை கோடீஸ்வரம் அதெல்லாம் விட்டுட்டார். நான் உங்கள் கூட இருக்கணும், அது மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறார். தெரியுது பாருங்கள், சத்சங்கம் தான் சத்சங்கன்னு. சுவாமியோட பயணிங்க. சுவாமிக்காக எதை வேணாலும் விடலாம், யாருக்காக சாமி விட முடியாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன்ல. அதுபோல் இவர் கடவுளாக தெரிகிறாரு. அதனால் நீங்கள் எந்த காலமும் என்னை விட்டுடாதீங்கன்னு கேட்குறாரு கூறத்தாழ்வார். ரெண்டு பேரும் ஒன்று தான். கூரேசன் முதல்ல கூரேசனாக இருப்பார், கடைசியில் ஆழ்வாராக மாறுவார். யாரும் அவங்க வாழும்போது ஆழ்வார்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க போனதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. இந்த பொருளாதார நிலைமையை பார்த்து தம்பி கோவிந்தன் சித்தி பையன் அவன் விட அதுவும் எனக்கு பிடிக்காது, அந்த பணமும் எனக்கு வேண்டாம். வீட்டுக்கு சித்தப்பா காய்கறி மளிகை சாமான் அதுவும் எனக்கு வேண்டாம். அப்படின்னா என்ன உன் கொள்கை, உன் லட்சியம்? உன் கொள்கை லட்சியம்லாம் விட்டு தூக்கி இப்போ சரணாகதி பண்ணிடணும். ஆணாக இருக்கட்டும், இதுதான் இங்கே பிரச்சனை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள பிரச்சனை என்னன்னா, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் அப்படி தான் போவேங்கிறீங்க பாருங்கள். அதுதான் உங்களை நரக வாழ்க்கையில் தள்ளுது. புருஷன் என்ன குறிக்கோளில் போகிறானோ அதை புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சு உணர்ந்து அதில் தவறு இருந்தால் சுட்டி காண்பித்து, தவறு இல்லைன்னா அவங்க பின்னாடி பயணிக்கலாம். இவர் அத்தியன காலத்தில் இருக்கார். பிஸ்னஸும் படிப்பும் ஒன்றா ஆகுமா? படிச்சுக்கிட்டே வேலை பார்க்குறேன், வேலை பார்த்துக்கிட்டே படிக்க எவ்வளோ பெரிய ட்ராஜடி தெரியுமா அது? ஒரு ப்ரொஃபஸராக இருந்ததுனால சொல்கிறேன், பெரிய ட்ராஜடி அது. படிக்கிறதுக்கு ஃபுல் டைம் கொடுத்தே நீ படிக்க மாட்டேன்னா வேலை பார்த்துட்டு எப்படி படிப்ப? பெரிய பெரிய ட்ராஜடி அது என்னை பொறுத்த வரைக்கும். நானும் அது மாதிரி படித்து வந்திருக்கேன். அப்படி தான் படித்து வந்தேன். +2க்கு அப்புறமா டாக்டரேட் வரைக்கும் அப்படி தான் போனேன். அதனால் அவரால் வெளியில் வர முடியல அந்த தத்துவ ஆராய்ச்சியிலேருந்து. வேதாந்தம் சும்மா இல்லைங்க, வேதாந்தம் சும்மா இல்லை. இந்த உபநிஷத்து நம்ம அத்தியாயம் தொடர்றது, பார்க்குறது, கேட்குறதுலாம் சாதாரண விஷயம் அல்ல. வலியுறுத்தி சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தில் தத்துவ ஆராய்ச்சி பெரிய கரகண்டவங்களாம் திக்குமுக்க ஆடுறாங்க. ராமானுஜர் காலத்திலேயே ரொம்ப அரிய பர்சன் தான் அந்த யாதவ் பிரகாஷ். அவர்கிட்ட ஞானச்செருக்கு இருக்கே தவிர அவர்கிட்ட குற்றம் என்ன அடியன் இது வரைக்கும் பார்க்கல. ஞானச்செருக்கு இருக்கக்கூடாது. ஞானச்செருக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த செருக்கு இருக்கக்கூடாதுங்கிற அறிவாது இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அவங்கள மீறி வரும். டைரக்டர் சொல்கிறார், ஒரு மெஜஸ்டிக்காக பேசுகிறார் ஜி அப்படின்னு சொன்னார்ல, அது இயல்பு. அது அப்போ தானும் வேலைக்கு போகல, வீட்டுக்காரு படிப்புன்னு தீவிரமாக இருக்கார். அவர் ஸ்பெஷல்னு எல்லாருக்குமே தெரியும், இவளுக்கும் தெரியும்.
ஆனால் அவர் போகிற நோக்கம் வேலைக்கு போயிட்டு அங்கே போ அப்படின்னு சொல்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. அது ஒத்து வரல. அந்த பார்த்துட்டு பையன் இவங்க அப்பா கொடுக்குற தஞ்சம்மா கொடுக்குற வாய்ப்பை வந்து பிஸ்னஸ் வாய்ப்பை வந்து கோவிந்தன் எடுத்துக்கிறான். எங்கள் அண்ணனுக்கு பதிலாக நான் போகிறேன், எனக்கு நிறைய நேரம் இருக்குது, அவரை மாதிரி நான் அத்தியனம் பண்ணுறதில்ல, அதனால் அண்ணனை ஃப்ரீயாக விட்டுருங்க, நான் கொடுக்குற பணமும் தெரிய வேண்டாம்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நிறுத்துறா. புறத்தாழ்வார் வீட்டுக்கு போய் நீங்கள் எதுவும் கொடுத்து அனுப்பாதீங்க வீட்டுக்குங்கிறா. புறத்தாழ்வாருடைய ஒய்ஃபு ஒரு அட்டிகை ஃப்ரெண்டுன்னு சொல்ல கோடீஸ்வரியாக இருக்கா, அதனால் ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறா. அந்யோன்யமாக ரொம்ப நாள் பழகிற மாதிரி பழகுறாங்க. அதுவும் வேண்டாம் அப்படிங்கிறா. எனக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஐடியா இருக்குது. என்ன தனியாக ஐடியா? புருஷன் எப்படி போகிறானோ அது பின்னாடி தான் போகணும். வாழ்க்கை எப்படி இருக்கும், நரகமாக மாற்றுறதும் சொர்க்கமாக மாற்றுறதும் நம்ம அறிவு தான். ஏன் விட்டு கொடுத்து போனால் என்ன? இப்போ இதே ராமானுஜர் பெரிய கோடீஸ்வர சிஷியர்களை பெறுறாருன்னு வச்சுங்க. அவன் 10 வீடு வாங்கி தருவான், 10 பேரும். அதெல்லாம் எங்கே வேண்டாம், எங்கள் வீட்டுக்காரு மூட்டை சுமந்து தான் சம்பாரிச்சு தான் வீடு வாங்கணும்னு என்ன தத்துவமா? இதெல்லாம் அடிப்படை அறிவை. அது மாதிரி நிறைய ஈகோலையே நிற்கிறது. ப்ரெஸ்டேஜ் தான். வெக்கமான சூடு சொரணையை முதல்ல அவன் விட்றானோ, ஒரு நல்ல மார்க்கத்தில் போகிறான், அவனுக்கு பல இடர்பாடுகள் வருது, அங்கே ப்ரெஸ்டேஜ் தலை விரித்து ஆடும் எல்லாருக்கும். அந்த இடத்துல அதெல்லாம் விட்டு தொலைக்கணும். நீங்கள் ஒன்றும் கேடுகட்ட வாழ்க்கை நடத்தலை, நல்ல வாழ்க்கையில் நல்ல ரோட்டில் தானே போகிறீங்க. அப்போ மானம் அவமானம் ப்ரெஸ்டேஜ் அதுக்கு இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்குது, தூக்கி போடு. அதெல்லாம் இமேஜ். கோமானம் சூடு சொரணை அதெல்லாம் இமேஜ். அதை வச்சு சொன்னவன்லாம் ஒருத்தனும் இல்லை இப்போது. அதெல்லாம் தூக்கி அறிஞ்சிட்டு சர்க்காரியை மட்டுமே பார்த்தவங்க பாருங்கள், அவங்க தொடர்ந்து வராங்க பின்னாடி. இந்த 30 ஆண்டுகளில் இடையில சலனம் அடைஞ்சவங்க, பின்தங்கியவங்க, நம்மளை விட்டு விலகி போனவங்க, நம்மளையே விமர்சனம் பண்ணுற அளவுக்கு போனவங்க, எதிர்ப்பாக போனவங்க எல்லாரையும் இப்போ திரும்பி வந்துட்டாங்களே. புரியுதா? இறைவன் இருக்கிற இடத்துல எல்லாரும் வந்து தான் ஆகணும். ஒரு சத்யகாமனும் ஒரு சத்யதேவனும் ஒரு ஹிந்தி கதை. அவனுடைய கெட்ட நேரத்தில் அவனை விட்டு ஒன்று ஒன்றா போகும். நீ யாருன்னு கேட்பான். நான் வந்து லக்ஷ்மி. சரிப்போ விட்டு போவான், ஒன்று ஒன்றா போவோம். நான் வந்து புகழ், நான் பேர், நான் உழைப்பு, நான் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் ஒன்று ஒன்றா போகும். இந்த சத்தியம் கடைசியில் அது போகும். எல்லாம் அவனை விட்டு போகும்போது அவன் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டான். இப்போ சத்தியம் போகும்போது அவனுக்கு ஒரு சலனம் இருக்கும். நீ யாருன்னு கேட்பான். இத்தனை பேர் போனப்போ எனக்கு இவ்வளவு துக்கம் இல்லை. நீ யார்? நான் சத்தியம்னு, சத்யதேவின்னு. நான் உனக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு நிற்கிறேன். நீ போனால் என் உயிரும் போயிடும். அதனால் என் உயிர் போட்டால் அதுக்கப்புறமா போ அப்படின்னு சொல்லுவான். அந்த போன அந்த தெய்வத்தை திரும்பிடும். திரும்பி இவனுக்குள்ளேயே வந்து உட்காந்துரும். அதுக்கப்புறம் இங்கேருந்து போனதெல்லாம், அவனை விட்டு போனதெல்லாம் திரும்பி அவங்ககிட்டக்கே வந்துடும். சின்ன வயசில் படித்த கதை இது. ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப ஆணித்தனமான கதை அது. எதுக்காகவும் சத்தியத்தை விடக்கூடாது, எதுக்காகவும் முருகனை விடக்கூடாது. முருகனுக்காக யாரை வேணாலும் விடலாம். அசத்து தானே. முருகனுக்காக அகைன்ஸ்டாக போகிறாங்கன்னா அவங்க அசத்து தானே. அதனால் சத்திரம் நிற்கணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்புறம் இந்த மானம் மரியாதை வெக்கம் மானம் சூடு அதெல்லாம் கோடிக்கணக்கில் ரிட்டனாக வரும், நம்மளை நோக்கி வரும். நம்ம எதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு சத்காரியத்தில் ஈடுபட்டோமோ அதெல்லாம் வரும். அது வரட்டும், வராமல் போட்டோம். அதனால் இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு தொங்காதேங்கிறேன். இல்லை, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிக்கோ அப்படின்னு. ஏர்போர்ட் வேலையை நான் விட்டேன், பாதி பேர் என்கிட்ட பேச்சை நிறுத்திட்டாங்க. என்னமோ நான் வாங்குகிற சம்பளத்தை அவனுக்கு கொடுக்குற மாதிரி, அது இன்னுமே கொடுக்க போகிறேன். அப்படி பாதி பேர் இருந்தான். டீச்சிங் ப்ரொஃபஷனை விட்டுட்டேன், லேலா காலேஜை விட்டுட்டேன் அப்படின்னோடனே அதில் பாதி பேர் விமர்சனம். எப்போ பார்த்தாலும் சாமி சாமிங்கிறாரு. சம்பாதிக்கிற வயசில் சாமி சாமி. உற்ற மனைவியை சொந்தக்காரவங்களே எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் ப்ரொஃபஸருங்கிறதுனால தான் பொண்ணே கொடுத்தோம், அதை தூக்கி போட்டு கோயிலே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க, பேசினாங்க. எனக்கு தெரியும் எப்போ எது நடக்கும், என்ன நடக்கும். எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, க்ளீனாக இருந்துச்சு எல்லாமே. என்னுடைய தொலைநோக்கு பார்வை, குழந்தைங்க எதிர்காலம், குடும்ப சூழல் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் லைட்டாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கு சொன்னால் புரிகிற ஒரு இது இல்லை, மெச்சூரிட்டி இல்லை. அதனால் சைலண்ட்டாக இருந்தேன். 25 ஆண்டுகள் சைலண்ட்டாக இருந்தேன்.
அதே கதை தான். இப்போ இந்த குழந்தைங்க வளர்கிறதுக்கு அப்புறமா தான் எல்லா கதவும் ஓப்பன் பண்ணார் முருகப்பெருமான். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, லைஃப்பை வந்து கடினமாக பண்ணக்கூடாது. சிம்பிளான விஷயம் பிடிச்சிக்கிட்டு தொங்கி தன்னை நோகடிச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் துக்கமாக இருந்துக்கிட்டே இருந்தா எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம்? அதான் லைஃபு. துக்கமாக இருக்கக்கூடாது. எதுக்கு துக்கமாக இருக்கணும்? தப்பு செஞ்சிட்டோமா, யார் பொருளையா திருடிட்டோமா, அபகரிச்சிட்டோமா, துரோகம் பண்ணிட்டோமா, திருடிட்டோமா? ஒன்றும் இல்லையே. உனக்கு லைஃப் இப்படி கொடுத்துருக்கானா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி யாரையும் பார்க்காம அந்த குறிக்கோளை நோக்கி மெதுவாக பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். நிற்கக்கூடாது, ஸ்டாக்னேட்டடாக இருக்கக்கூடாது, கெட்டு போய்டும். ஓடுற தண்ணி பகுத்தா பானி நிர்மலான்னு சொல்லுவாங்க. ஓடுற நீர் வந்து சுத்தமாக இருக்கும். ஸ்டாக்னேட்டடாக இருந்தால் நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே மெதுவாக போக ஆரம்பிக்கணும். இது வாழ்க்கை, புரியுதில்ல? நீ துக்கமாக இருந்து எத்தனை காலம் துக்கமாக இருந்தால் அத்தனை துக்கமாக தான் போயிருக்கோம். துக்கப்படுறதுக்கு அஜ்ஞானம் தானே. எண்ணத்தை எடுத்துகிட்டு வந்தால் எண்ணத்தை எடுத்துகிட்டு போக போகிற? எதுக்கு துக்கப்படணும்? கப்பல் கவுந்து போச்சா? போய் தொலைக்கிட்டுமே. போகிறது போய் தான் தீரும். உயிரே போகுது, இது என்ன? உனக்கு உயிர் போகல, சாப்பாடு இருக்கா இல்லையா? அதை வச்சு இப்படியே மெதுவாக நகர்ந்துக்கிட்டுரு. உன்னை விட்டு போனதெல்லாம் திரும்பி வரும். அதுதான் இந்த மாதிரி கதைகள்லாம் சின்ன வயசில் கேட்க நேர்ந்தது, படிக்க நேர்ந்தது. அதனால் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரை பில்டப் பண்ணிட்டான் முருகன். அதனால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் டேக்கிள் பண்ணிவிட்டு கிராஸ் பண்ணி மேலே வந்துட்டோம். இப்போ இது வந்து இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ரிஹர்சல் தான். அது என்னது? ட்ரைலர். ஏன்னா நான் எந்த நோக்கத்தோட சென்னைக்கு வந்தேனோ அதை செஞ்சு காட்டணுன்னு ரொம்ப தீவிரமாக இருக்கேன். உள்ளே அந்த நெருப்பு ஒரு நாளும் அணையலை. அது புகைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் அதிகமாக புகைய ஆரம்பிச்சிருக்கு. கூடிய விரைவில் பற்றிக்கும்னு நினைக்கிறேன். போகிறதுக்குள்ளே ஏதாவது பண்ணிட்டு போகணும். அதில் தான் அந்த 1 கோடியை டார்கெட் பண்ணது. யாரும் நம்ப மாட்டாங்க, யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, யாரும் நான் இது செய்வேனும் யாரும் இது பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, வந்த வேலையும் செய்யணும், சொந்த வேலையும் செய்யணும், எளிமையாக செய்யணும். போட்டுக்கிட்டு சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்திக்கிட்டு வீட்டை வந்து 2 பண்ணிக்கிட்டு அறிவு இல்லாமல் அந்த வீட்டு சூழ்நிலையை துக்ககரமாக மாற்றிக்கிட்டு என்னது இது? கேடுகட்ட அறிவு. இப்போ இல்லறத்துக்கு 25 வருஷம் எதுக்கு கொடுத்துச்சுன்னா, அந்த பெற்ற குழந்தைக்கு விளக்கேற்றுறதுக்கு அந்த காலத்துப்படி 15 வயசில் பண்ணால் கூட 10 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்குது, கூட இருப்பாங்க. வனப்பிரசம்னா கூட போகலை, பட்டும் படாமல் வாழணும். அதாங்க வனப்பிரசங்கிறது. வனப்பிரசம்னா ஐயோ அது பெரிய சன்னியாசத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ், அப்படி இப்படி அப்படிலாம் நினச்சிக்க வேணாம். வாழ்க்கையை நடத்து, பட்டும் படாமல் வாழ்க்கையை நடத்து. அவங்க மருமக அவங்க வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க. அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்வாங்க. அவங்களுக்கு எதாவது தெரியாமல் வந்து கேட்டாங்கன்னா சொல்லிக் கொடுங்க. இல்லை இதெல்லாம் நடக்கும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக முன்னாடி கொடுத்துருங்க. உங்களுக்கு தோணுதா இதெல்லாம் சொல்லணும்னா போய் சொல்லிவிடுங்க, தப்பே இல்லை. அவங்க செஞ்சு தான் ஆகணும், பண்ணி தான் ஆகணும். இப்படி தான் பல குடும்பம் உடையுது. நேற்று சொன்னேன்ல, இந்த பக்கம் அம்மா அப்பா, அந்த பக்கம் அம்மா அப்பா தான் வில்லை இந்த குடும்பத்தை உடைக்கிறதுக்கு. இந்த குழந்தைங்களுக்கு அறிவு இல்லை, அதுங்க வாழ்க்கையை அமைச்சிக்காது. அதுங்க ஜெயிச்சு காட்டணும். எப்படி வெளியில் போகிறது பெரிய விஷயம் இல்லை, வெளியில் போய் நின்று ஜெயிச்சு காட்டணும். இதுதான் இந்த கிரகஸ்தை பொறுத்த வரைக்கும். பிறந்திருக்க குழந்தை, ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை, அதை வளர்க்குறதுக்கு 25 வருஷம். அது வரைக்கும் உனக்கு சாப்பாடு, அதுக்கு சாப்பாடு, இருக்கிற இடம், ட்ரெஸ்ஸு. இப்போ பணம் நிறையா சம்பாதிச்சா வேண்டாங்குதா? இல்லை வந்தால் வேண்டாம், நிறையா பணம் வந்தால் வேண்டாம்னு சொல்ல போகிறோமா? அன்றாட ரொட்டீன். அதுக்குன்னு 70 வருஷம் 90 வயசு வரைக்கும் கடை பிஸ்னஸ்ஸு அப்படின்னா இருக்கணும். வாழ்க்கையில் அது மட்டும்தான் இருக்கா? அதுக்கு தான் வந்தியா? வந்த வேலை 2 வேலை இருக்கா இல்லையா? வந்த வேலை, சொந்த வேலை. இதெல்லாம் பேரண்ட்டு சொல்லி தரணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுதான் அந்த குடும்பம் விளங்கும் அப்படின்னு சொல்லி அவனை கிரகஸ்தத்தை 25 ஆண்டுகளை முடிச்சிட்டான். பரேன் ஏவ ஆத்மனே சாப்பி
பர சே ஏவாத்மனா ததா அபயம் சமவாப்னோதி ச பரிவிராடதி ஸ்மிருதிஹி. அதாவது தனக்கு பயம் இல்லை, சன்னியாசம் எடுத்துட்டான், தனக்கு யாராலும் பயம் இல்லை, அவனால் யாருக்கும் பயம் இல்லை. அதுதான் எப்படி சொல்லுதுன்னா அபயம், எல்லாத்துக்கும் அபயம். பர ஏவம் ஆத்மனக, மற்றவரால் நமக்கு தனக்கு பயமும், பர ஏவ ஆத்மனா ததா அபயம் சமவாப்னோதி, எல்லாருக்கிட்டையும் அபயம். பயமற்ற நிலையில் இவன் வாழ்க்கை நடத்தினான். ச அவன் பரிவிராடித்தி ஸ்மிருதி, எல்லோருக்கும் அபயம் தருபவனாக இருக்கணும். அப்படி ஒரு சாது வாழ்க்கை வாழ்கிறான். இப்போ நேற்று தகுதி அற்றவர்கள்னு சொன்னதை திரும்பி ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுது. யார் யார்? சண்டோ காளை, ஆத்த விக்கலோ அங்க முடம், அந்தோ குருடு, பாலக சிறுவன், பாதகி பாவம் செய்தவன், பதித்தவோ கேடுகட்டவன், பரத்வாரி கடன் வாங்குறவன், மற்றவங்க வாசலில் போய் நிற்கிறவன், வாய்க்கானச ஒதுங்கி வாழ்கிறவன். ஊருக்கே ஒரு நியமம் இருக்கும், அவன் குடிச்சுவிட்டு ஒரு மரத்தில் கிடப்பான், அது மாதிரி ஒதுங்கி வாழ்கிறவன். ஹரத்வஜோ சிவபக்தர்கள், சக்ரி சூழ்ச்சி செய்கிறவன், லிங்கி லிங்கம் தாரணம் பண்ணவன், பாக்கண்டி கபடதாரி, சிப்பிவிஷ்டோ நோயுற்றவன், அபியன் அக்னிகக அக்னி விட்டவன், அதாவது பரம்பரையாக அக்னி ஓத்திரத்தில் இருந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, எல்லாம் குலத்தை கெடுக்கிறது, என்னால் இது மாதிரி ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு விட்டவன். திவ திரிவாரேன சந்நியஸ்தோ, 2 முறை 3 முறை தீட்சை வாங்கி சன்னியாசை கைவிட்டவன். திரும்ப நான் இந்த வாட்டி 3ஆவது முறை நான் நிச்சயமாக சன்னியாசி ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லி வரான். அவனுக்கு கிடையாது, அவன்லாம் அருகதையற்றவன். இவன் திரிவாரேன சந்நியஸ்தோ பிருத்தகாத்தியபகோ, கல்வியை பணத்துக்காக கல்வியை விற்பவன். இதான் சொன்னோம், 3 பொருளை விற்கக்கூடாதுன்னு சொன்னோம். மருந்து, அன்னம், கல்வி, 3த்தையும் விற்கக்கூடாது. பண்டமாற்று மாதிரி பண்ணிக்கணும் தேவையானதை. இப்போ இவங்களும் தேவையை கொடுக்கறதில்ல, அவன் பீஸை வச்சுட்டான், ப்ரைஸை வச்சுட்டான், அவ்வளோதான் பயன். பிருத்தகாத்தியபகோ அப்படி ச ஏத்தே நான் அருகந்தி, அருகதை கிடையாது, தகுதி கிடையாது. இதில் சந்நியாசம் ஆத்துரேன வினாக்கிரமம், இதில் கிரம சந்நியாசி ஆத்துரேன சந்நியாசின்னு 2 கேட்டகரி இருக்காங்க. ஆத்துரேன சன்னியாசி அப்படின்னா பக்திமானாக இருப்பான். அவர் முறையாக இன்னும் ஒரு வாழ்க்கை நடத்தியிருப்பான். இந்த மாதிரி கைங்கரியம், இந்த மாதிரி திருப்பணிகளில் ஈடுபடுறது, சத்காரியங்களில் ஈடுபடுறது, சோஷியல் ஒர்க்கு, இதிலெல்லாம் எதுலையும் ஈடுபட மாட்டான். ஆனால் அவனுடைய புண்ணியம், பூர்வ புண்ணியம் நல்ல சத்குருவோடைய கனெக்ஷன் ஏற்பட்டுரும். சத்குருவுடைய கனெக்ஷன் ஏற்பட்டால் என்ன பண்ணுவாங்க? சத்குரு கண்டிப்பாக அவனுக்கு ஒரு தீட்சையை கொடுப்பாங்க. ஏன்னா சன்னியாசம் எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக இது உண்டு, என்ன உண்டு? முக்தி உண்டு. அது ஒரு முக்கியமான ரூல் இருக்குது. சன்னியாசம் எடுத்துட்டாலே முக்தி உண்டு. அப்புறம் சன்னியாச தீட்சை வாங்கினாலும் அதுக்காக அந்த சன்னியாச தீட்சை, சன்னியாச ஆசிரமத்தில் இருக்கிற போது இறந்தானா அவனுக்கு முக்தி உண்டு. அதுலேருந்து விட்ட இடத்துலேருந்து அவன் அடுத்த பிரிவு எடுத்தாலும் கொஞ்ச நாளில் அவன் முக்தி அடைஞ்சிருவான். கிரம முக்தின்னு பேர் அதுக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க, கடைசி காலத்தில் குருவை தேடி இதான் சரணாகதி கைங்கரியம் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் தீட்சை கொடுன்னு நிற்பாங்க. இவர் யாருக்கும் கொடுக்கல, பெரியவா 2-3 பேருக்கு தான், லைஃப்லேயே ஒரு 5-6 பேருக்கு தான் கொடுத்துருக்காராம்.
ஏன்னா கடைசி நேரத்தில் என்னென்ன அவன் எங்கெங்கே என்னென்ன பாவத்தை பண்ணிட்டு வந்தானோ அவனுக்கு தீட்சை கொடுக்க முடியுமா? தெரியணும்ல அவங்கள பற்றி பூர்ண விவரம். அப்படி மரண காலத்தில் மரண படுக்கையில் ஆபத்து காலத்தில் தீட்சை கேட்குறாங்க. அவனுடைய பூர்வ புண்ணியம் வேலை செய்து சத்குருவுடைய லிங்க் ஏற்படுது அப்படின்னா அவங்க தீட்சை கொடுத்தாங்கன்னா அவனுக்கு இது உண்டு, மோட்சம் உண்டு, முக்தி உண்டு. அதனால் ஆத்துர காலம்னு பேர். அதுக்கு ஆத்துர கால சந்நியாசம்னு பேர். மரணப்படுக்கையில் சந்நியாசம். ஆத்துர கால கதமாரிய சம்மத்தக. இந்த நாரதர் கேட்குறார், ஆத்துர காலம் வந்து கதம் எப்படி? ஆரிய ஆச்சாரியன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆரியர்கள் இந்த மாதிரி உயர்ந்தவர்கள், சான்றோர்கள் இந்த ஆத்துரகால சந்நியாசத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க? பிராணஸ்யோத உத்கிரமண ஆசன்ன கால ஆத்துர சந்யக. பிராணன் வெளியில் போகுது, மரணப்படுக்கை, 1 வாரமோ 10 நாளோ 1 மாதமோ மரணப்படுக்கையில் இருக்கிறான். அவன் தீட்சை கேட்குறான். அது தெரிஞ்சு குரு வந்தாங்கன்னா உண்டு அவனுக்கு தீட்சை. அந்த நேரத்தில் தான் தீட்சை கொடுக்கணும். அந்த நேரத்தில் மற்ற நேரத்தில் கொடுக்கக்கூடாது. நல்லா இருக்கும்போது எனக்கு ஆத்துர சந்நியாசம் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டானா கொடுக்கக்கூடாது. இவன் மரணப்படுக்கையில் இருக்கானா, உயிர் போப்போதா பிராணன் போப்போதாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் கொடுக்கணும். பிராணஸ்யோதக உத்கிரமண. பிராணன் வெளி போக போகுது. பிரம்மா பதில் சொல்றார். ஆசன்ன மரணாசன்ன, மரண காலத்தில் இருக்கான். அந்த காலத்தை கொடுக்கக்கூடிய தீட்சையை ஆத்துரு சந்யக, ஆத்துரு சந்நியாசம்னு சொல்லுவாங்க. நான் இதர ஆத்துரக காலோ, மற்ற காலத்தில் இதரம்னு நம்ம இதரன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இதர காலத்தில், மற்ற காலத்தில் ஆத்துரு சந்நியாசம் கொடுக்கக்கூடாது. காலமுக்தி மார்க்க பிரவர்த்தக. இந்த ஆத்துர சந்நியாசம் கண்டிப்பாக முக்தி தரும். அது காலமே அதை நிர்ணயிக்கிறது. ஆத்துர சந்நியாசம் கொடுத்தா முக்தி கொடுக்கும். ஆனால் அவன் மரண படுக்கையில் இருக்கணும், அந்த நேரத்தில் சத்குரு வரணும். 2 விஷயம் இருக்கு. அது காலமே நிர்ணயிக்கிறது. ஆத்துரே அப்பி ச சந்நியாசே ததன் மந்திரப்பிரக சரம். ஆத்துர சன்னியாசியாக இருந்தாலும் சரி, கிரம சன்னியாசியாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு நாளைக்கு ஜபிக்க வேண்டிய அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது. 24,000 ஓங்காரம் ஜபிக்கணும் சன்னியாசி. நேற்று ஒருத்தவங்க கேட்டாங்கள்ல, பெண்கள் ஜபிக்கலாமா ஓங்காரம்னு. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பெண்கள் தான், ஜீவராசிகள் எல்லாமே பெண்கள் தான். அப்புறம் எந்த மந்திரங்கள் ஜபிக்கிறீங்களோ இல்லையோ, ஓங்காரம் சம்சாரிக்கும் பொருந்தும் சன்னியாசிக்கும் பொருந்தோன்னு ஏற்கனவே மந்திரங்கள் வந்திருக்கு. அதனால் யாராவது உங்களை கேட்டால் கூட தாராளமாக நீங்கள் சொல்லலாம், உபதேசமே பண்ணலாம். ஏன்னா ஒரு விளக்கை ஏற்றுறீங்க. நேற்று சொன்னேன் இல்லையா, ஒரு சாதகன் சாதிக்க முடியலன்னா காரணம் என்னன்னா, இந்த 6000 எண்ணங்கள் அது பின்னாடியே சிந்திச்சு அது பின்னாடியே போய் சாயந்தரம் ஆகிடுத்து தூங்கிடும். அது விழிப்பு நிலையிலேருந்து இந்த 6000 எண்ணத்தில் போகக்கூடாது, ஏகாந்தமாக உக்காரணும்னு சொன்னால் கூட உங்கள் சித்தத்தை உடைக்கக்கூடிய 13 ஆத்மசத்ரு உங்களுக்குள்ளே இருக்காங்க. அந்த 13 ஆத்மசத்ருவில் மிக முக்கியமானவங்க வந்து உடல் நோய், வியாதி, மனநோய் ஆதி, அப்புறம் அவிரதி, அதாவது போக இச்சா 3ஆச்சா, 4வது அனவஸ்திதி, அந்த லட்சியத்தோடு பொருந்தாதது, இறைவனோடு பொருந்தாதது, குருவோடு பொருந்தாதது, அந்த மனநிலை இருக்குல்ல, இது பேர் சித்த விக்ஷேபம்னு பேர். சித்தத்தை உடைக்கிறதுக்கு எந்த கல் வேணாலும் யார் வேணாலும் போடலாம். ஒரே ஒரு ஃபோன் கால் வந்தால் போச்சு, நீங்கள் அன்றைக்கி ஃபுல் டே அவுட்டு. என்ன இது எல்லாம் அறியாமை தானே. என்னுடைய சிஷ்யர்கள்லாம், நான் ஞானியோ இல்லையோ, என்னுடைய சிஷ்யர்கள்லாம் ஞானியாக பார்க்க விரும்புகிறேன். நான் அடியேன்
எப்படி எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறேனோ அது மாதிரி என்னுடைய சிஷ்யர்கள்லாம் எந்த பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் டேக்கிள் பண்ணுவேன், அழாமல் டேக்கிள் பண்ணுவேன்னு ஒரு மனநல மைண்ட் செட்டை உருவாக்கணும் அவங்களுக்கு. அதுதான் எதிர்பார்க்குறேன். புரியுதா? அப்படி ஒரு ஃபோன் கால் வந்தால் உடனே அவுட்டு. எத்தனை நாளைக்கு சொல்லவே முடியாது. மூடு மறுபடியும் வெளியில் வரும், மறுபடியும் இன்னொரு காலில் தூக்கி போடுவாங்க, இன்னொரு ஃபோன் கால் வரும். இந்த ஃபோன் இருக்க 1000 நன்மைகள் செய்யுது, ஒரே ஒரு தீங்கை ஸ்ட்ராங்காக பண்ணிடுது. 1000 ஈக்குவல் பண்ணுற மாதிரி ஒரு 1000 பேர் செய்யக்கூடிய வேலையை இந்த ஃபோன் செய்யுது. அதே நேரத்தில் நம்மளை ஈஸியாக தொடர்பு கொள்கிறவன் எவனாவது எங்கேயாவது கல்லை விட்டு அடிக்கிறானா, அது என்ன ஆகிடுது? அதை பற்றியும் நாமளே வந்து அந்த நிலையில் இருக்கோம். எந்த நிலையில் இருக்கோம்? மைண்டு வந்து உள்ளே போயிருக்கு. அங்கே போணுச்சுன்னா இதெல்லாம் ரொம்ப விகாரமாகிடும். அதனால் கண்டதையும் உள்ளே விடக்கூடாது. அதனால தான் எல்லா ஃபோனையும் விஐபிகள்லாம் கட் பண்ணுறாங்கன்னு இப்போ தான் தெரியுது. எல்லாருக்கும் நம்பர் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? கண்ட கழுதையும் கண்ட நேரத்தில் ஃபோன் பண்ணி நீங்கள் லபக்தாஸா லார்டு லபக்தாஸான்னு கேட்கும். அதனால் ஆத்துரே பீச்ச சந்நியாசே தன் மந்திர புரக சரம் அவங்கவுங்களும் உபதேசிக்கப்பட்ட மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும் முறையாக. மந்திராவருத்தி கிருத்தவைவ சந்நியசேத் விதிவத் புதகன்னு ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, விதிவத்து சந்நியாசம் எடுத்தவங்க மந்திராவர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 24,000 25,000 ஒரு கணக்கு இருக்குது. இப்போலாம் இனிமேல் யாராவது நம்மள்கிட்ட வந்தாங்கன்னா அடியார்கள் முதல்ல இந்த மாதிரி பிரச்சனைலாம் சொன்னால் 1 கோடி ஓங்கார ஜபம் பண்ணு, நீ வந்து ஆடியோ ஒரு பக்கம் ஓடட்டும், உட்காந்து ஜபம் பண்ணு, ஆடியோ கேளு, தியானமும் பண்ணு, பிராணாயாமமும் பண்ணு. நாளைக்கு அந்த 1 மணி நேரம் 5 நிமிஷத்தில் போயிடும். ஒன்றை கான்சன்ட்ரேட் பண்ணாலே 1 மணி நேரம் 5 நிமிஷத்தில் போயிடும். 1 மணி நேரம் 10லன்னு சொல்கிறான்னா 2 மணி நேரம் இரு, 3 மணி நேரம் இருன்னு அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி விட்ற வேண்டியதான். ஸோ மந்திராவர்த்தி பண்ணணும். கிருத்தியைவ சந்நியசேத் விதிவத் புதக அப்படின்னு புதக சொல்லியிருக்காங்க. புதகனா ஞானிகள், அறிந்தவர்கள். ஆத்ரே அப்பி கிரமவா அப்பி பிரேசபேதோ ந குத்திரச்சித்த ஆத்துரனாக இருந்தாலும் சரி, இந்த மரண காலத்தில் இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, இல்லை மறுபடி சன்னியாசம் எடுத்துக்கிட்டா இருந்தாலும் சரி, பேதம் இல்லை. இதில் ஈக்குவலாக மந்திரம் ஜபிக்கணும். மரணப்படிக்கிற இருந்தாலும் ஜபம் சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லு. ந மந்திரம் கர்மரகிதம், ந மந்திரம் கர்மரகிதம். மந்திரம் இல்லைன்னா கர்மம் இல்லை. அதாவது இப்போ நம்ம பூஜை பண்ணுறோம்ல, பூஜை பண்ணும்போது ஒரு மலரை தூக்கி சுவாமி திருவடியில் போட்டால் மந்திரம் சொல்லி தான் திருவடி போடணும். அபிஷேகம் பண்ணோம்னா மந்திரம் ஜபிச்சு தான் அபிஷேகம் பண்ணணும். அப்போ எந்த காரியம் அதெல்லாம் கிரியான்னு பேர். எது கிரியா? யாகமோ பூஜையோ இதெல்லாம் கிரியாவில் வரும், சடங்குலாம் கிரியாவில் வரும். அப்போ மந்திரம் உச்சாரணம் பண்ணாமல் நம்ம ஆரத்தி காட்டணும்னா மந்திரம் சொல்லி தான் ஆரத்தி, காயத்ரி சொல்லி தான் ஆரத்தி காட்டணும். புரிஞ்சுக்குங்க. அதனால் அதே தத்துவம் தான். ந மந்திரம் கர்மரகிதம், மந்திரம் இல்லாத கர்மம் கூடாது. புரியுதா? அபிஷேகம் பண்ணுறேன், யார் பார்த்தாலும் பார்க்காட்டினாலும் நான் அபிஷேகத்தை பண்ணுறேன், மந்திரத்தை உச்சரிக்கவே மாட்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அப்படின்னா அது நல்லா இருக்குமா? ஃபஸ்ட்டு மந்திரம் இல்லாமல் பண்ணவே முடியாது. நீங்கள்லாம் எனக்கெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியாதுங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. நான் மற்றவங்க அபிஷேகம் பண்ண போதெல்லாம் ஒத்து கவனிச்சிருக்கேன். ஆனால் ரொம்ப கிண்டல்லாம் பண்ணியிருக்கேன், கேலிலாம் பண்ணியிருக்கேன். கேலினா நான் உலகத்திலே ரொம்ப ஈஸியான வேலை இது அப்படின்லாம் நினச்சிருக்கேன். இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட பெரிய இது பண்ணிக்கிறாங்களே, பிகு பண்ணிக்கிறாங்களான்னு நினச்சிருக்கேன். தவறு அது. அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது நமக்கு. அதனால் நம்ம அபிஷேகம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மந்திரம் வருது, வெளியில் மூல மந்திரம் வருது, ஜபிக்குது, தானாக ஜபிக்குது. நான் மந்திரம் கர்மரகிதம், ஜபம் இல்லாத கிரியா கூடாது. கர்ம மந்திரம் அபேட்சத்து, கர்மம் செய்யும்போது, கிரியா செய்யும்போது, அதாவது யாகமோ பூஜையோ இந்த சடங்கோ 44 சடங்குகள் புரோகிதர் பண்ணுறாங்கல்ல, மந்திரம் இல்லாமல் அதே தான் இங்கேயும். இவங்களும் மந்திரம் ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும்.
எக்காலமும் மந்திரம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அகர்ம மந்திர ரகிதம். மந்திரம் இல்லாத நீ கர்மா பண்ணால் அது அகர்மா, அது கர்மாவிலே வராது, எந்த கிரியாவில் வராது. கர்மாங்கிறது அது கிரியா யோகம்னு சொல்கிறாங்களே, அது இதுதான் கிரியா யோகம். கிரியா யோகம்னா என்னங்க? பூஜை செய்யணும், யோகம் செய்யணும், மகா யோகத்தை தான் கிரியா யோகம்னு சொல்கிறாங்க. பூஜை செய்யணும், தியானம் பண்ணணும், விசாரம் பண்ணணும். ஞானம் நல்லா புரிஞ்சுங்க. யோகத்தில் ஞானம் இல்லாத யோகம் சொல்கிறாங்கல்ல, ஒரு 10 வார்த்தையை வாங்கிக்கிட்டு குருவை, நல்ல குருவை பிடிச்சி, சத்குருவை பிடிச்சி உங்கள் கூட 12 ஆண்டுகள் என்னால் பயணிக்க முடியாது, நான் தியானம் பண்ணுறதுல எனக்கு ஈடுபாடு இருக்குது, எனக்கு ஒரு 10 மந்திரத்தை உபதேசம் பண்ணுங்கள், ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுங்கள், 10 உபதேசம் பண்ணுங்கள். மந்திர உபதேசம் ஒன்று நடக்கும். அப்புறம் அது முக்திக்கான வழிமுறைகளில் முக்கியமான ஒரு 10 பாயிண்ட் சொன்னாங்கன்னா அதை வச்சு யோகத்தில் போய் சித்தி ஆகிடுவாங்க, நிர்விகல்ப சமாதியும் போயிடுவாங்க. ஆனால் அது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அது இண்டிவிஜுவலாக இருக்கும். அனுபூதி ஏற்படும், ஆனந்த அனுபூதி ஏற்படும், அகண்ட அனுபூதி நடக்காது. இதுதான் யோகத்தில் இருக்கக்கூடிய குறை. அதனால தான் யோகத்தை விட ஞானம் மேலானதுன்னு சொன்னாங்க. இதே மாதிரி தான் சாங்கிய தரிசனமும், யோக தரிசனமும் சாங்கிய தரிசனமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பகவத்கீதையில் பெருமாள் சொல்கிறார்ல, அது சொல்கிறது எல்லாமே சாங்கிய தரிசனம் தான். அவரே சொல்லுவார், சாங்கிய தரிசனங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். எல்லாம் இங்கேருந்து வந்தது தான், அது ஸ்மிருதி தானே. பகவத்கீதை ஸ்மிருதி தான். யார் சொன்னால் மக்கள் கேட்பாங்க, இறைவன் சொன்னால் மக்கள் கேட்பாங்க. அப்போ இறைவனை வச்சு அவரே அந்த ஃபார்முலா கையாளுறாரு. இப்போ சாங்கிய தரிசனம் ஆக்சுவலாக பார்த்தா நிரீஸ்வரவாது, கபிலமுனி ஸ்டார்ட் பண்ணது. அங்கே இறைவன் முக்கியம் இல்லை அப்படின்னு போயிட்டாங்க. 25 தத்துவங்களை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இவர் பதஞ்சலி வந்து, பதஞ்சலி தான் யோக சூத்திரம், யோக தரிசனம். 6 தரிசனம் மிக முக்கியமானது. 6லேயும் சித்தி உண்டு. எது மேலானதுன்னா ஞான சித்தி தான் மேலானது. எல்லாரும் ஒத்துக்கிட்டது அதுதான் நிற்குது இன்னைக்கு. இப்போ இந்த யோகத்தில் போகிறவங்களுக்கு அனுபூதி நடக்கும், ஆத்மா அனுபூதி நடக்கும், ஆனந்தம் கிடைக்கும், ஆனந்த அனுபூதி கிடைக்கும். ஆனால் அகண்ட அனுபூதிங்கிற அந்த இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் நமக்குள்ளே இருக்கே, நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கோன்னு ஒரு தத்துவம் இருக்கா இல்லையா? அது உண்மையா பொய்யா? இப்போ நம்மளுடைய ஞானம் நல்லா விரிவடைய அனுபூதி விரிவடைய அந்த தத்துவம் வாக்கில் வந்து அது கேட்குற சிஷ்யன் மனசில் ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தினா என்னுடைய பிரபாவம் என்னவாகும்? விரிவடையும், விஸ்வரூபம் எடுக்கும். அப்போ விஸ்வரூபம் எடுக்கிறவங்க யார் யாரையெல்லாம் அந்த கருத்து தொடுதோ அவங்கெல்லாம் நானாகிடுவேன். புரியுதா? நான் அவங்களாகிடுவேன். இது புரியுதா? யாரெல்லாம் என்னுடைய வாக்சக்தி தொட்டுச்சோ அவங்கெல்லாம் நானாகிடுவாங்க. யாரெல்லாம் நம்ம பேச்சை கேட்குறாங்கங்கிற ஒரு அறிவு நமக்கு வந்துச்சுன்னு வச்சுங்க, எல்லாரும் நாமளாகிடுவோம். நாம தான் நமக்கு என்ன நம்ம செய்யணும்னு நினச்சிக்கிறோமோ அதை அவங்களுக்கு செய்யணும்னு நினைப்போம். சொல்கிறது புரியுதா? யார் குழந்தையோன்னு நினச்சோம்ல, இப்போ நம்ம குழந்தைன்னு ஆகிடும். ஒரு டீச்சர் ஒரு 50 பேர் கிளாஸில் இருக்காங்க, தன்னுடைய குழந்தையும் அதே கிளாஸில் படிப்பாங்க. இது என் குழந்தை தனியாக அதுக்கு பாடம் நடத்தி தனியாக அதுக்கு ஃபார்முலாலாம் சொல்லி கொடுக்குறேன் அப்படி எந்த டீச்சரும் இருக்க மாட்டா. 50 குழந்தையுமே என்னுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு, என்னுடைய ஸ்டூடெண்ட்டு 50மே எனக்கு எப்போ குழந்தை மேலே கவனம் செலுத்துவா? கிளாஸ் முடிஞ்சோடனே கவனம் செலுத்துவா. கிளாஸ் முடிஞ்சோடனே சாப்பிட்டியா, டிஃபனு எங்கே வச்சுருக்க, ஏது வச்சுருக்க விசாரிப்பாளே தவிர பாடம் நடத்தும் போது வேறுபாடு காட்டுவான்னு நிச்சயமாக காட்ட மாட்டான். நல்ல குருவாக இருந்தால், சத்குருவாக இருந்தால் காட்ட மாட்டான். ஐடியல் டீச்சராக இருந்தால் சொல்கிறேன். புரியுதா சொல்கிறது? அது மாதிரி இப்போ அவங்க ஸ்கூலில் உள்ள பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போகிறாங்க. ஒரு 300 பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க கிளாஸில் 25-30 பேர் இருந்தாங்க. இப்போ 300 பேரை கூட்டிகிட்டு இன்னொரு ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்போ இந்த 300 பேரும் தன்னுடைய அங்கங்களாக பார்ப்பாங்க. உண்டா இல்லையா? அதே தத்துவம் தான். இந்த அனுபூதி அதிகரிக்க விரிவடைய பிரபாவம் விரிவடைய விஸ்வரூபம். அப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா, எல்லாருடைய ஆற்றலும் ஒன்றா சேரும்போது, இப்போ நீங்கள் தனியாக தூக்குனா 50 கிலோ தூக்கலாம், பயிற்சி பண்ணி தூக்குனா, அதாவது மேன் பவரில் 50 கிலோ தூக்கலாம்,
மானசீகமாக வில் பவரில் 500 கிலோ தூக்கலாம். 5 கோடி கிலோவை தூக்க முடியுமானா தூக்க முடியும். எப்போ? இந்த உயிரினுடைய பிரபாவம் பறந்து வியாபகமாக அங்கே தான் கடவுளாகிறான் அவன். புரியுதா? இந்த சின்ன நெருப்பு சின்னதாக எரிக்குங்க, பெரிய நெருப்பு பெருசாக எரிக்கும். சின்ன நெருப்பு ஒரு இரும்பை உருக்கிறதுக்கு 1 நாள் கூட ஆகலாம். அதே நெருப்பு பெருசானுச்சுன்னா 1 மணி நேரத்தில் அதே பெரிய கம்பெனிலாம் அப்படி தானே பண்ணுறாங்க. பவர் சொல்கிறது புரியுதா? அதனால் வியாபகம் அதிகரிக்கும். இந்த யோகத்துக்கும் ஞானத்துக்கும் உள்ள சிறப்பு, ஞானம் அகண்ட அனுபூதியை கொடுக்குது, யோகம் இண்டிவிஜுவல் அனுபூதியை கொடுக்குது. யோகத்தில் போய் நீங்கள் சித்தி அடையலாம், ஆனால் நீங்கள் பிரம்மமாக முடியாது. அந்த வியாபகம் இருக்காது, அந்த அகண்டானந்தம் இருக்காது. இந்த பரத்தில் உள்ள எல்லாம் நமக்குள்ளே இருக்கிறதாகவும் எல்லாருக்குள்ளேயும் நாம் இருக்கிறதாகவும் அனுபூதி பண்ண முடியாது. இதெல்லாம் சும்மா காதில் கேட்டு நடிக்கிற விஷயம் இல்லை, உணர்ந்து வாழ்கிற விஷயம். புரியுதா? புரியுதா? அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. இயல்பாகவே அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஞானிகளுக்கு இந்த ஜகத்து ஒரு பொருட்டு இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ கனவு காண்டுகிட்டே இருக்கோம். கனவு காணும்போது அவ்வளோ சத்தியமாக தெரியுது, கனவுனே நமக்கு தெரியல. விழிச்சுக்கிட்டோம்னா அந்த கனவு இல்லை, அந்த கனவுல இருந்த எந்த கேரக்டரும் இல்லை, வீடு இல்லை, காரு இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, யாருமே இல்லை அந்த கனவில். அதே தான் இப்போ நம்ம கனவு காண்டுகிட்டு இருக்கோம். ஜாகிரதத்தில் கனவு காண்டுக்கிட்டு இருக்கோம். வெளிச்சம்னா இந்த ஜகத்து ஒரு பொருட்டாக இருக்காது. ஜகத்தை மறைஞ்சு போயிரும் சொல்லலை, மேஜிக் மாதிரி தோன்றும் மாதிரி சொல்லலை. ஜகத்தினுடைய பொருள் எல்லாம் தன்னுடைய அணுக்களாக தெரியும். புரியுதா? புரியுதா இல்லையா? இதே தான். அது மாதிரி யோகத்துக்கும் ஞானத்துக்கும் உள்ள சிறப்பு. ஞானத்துக்கு இணையாக எதுவுமே இல்லை, பார்த்துட்டோம். எல்லாத்துக்கும் மேலே இருக்குது ஞானம். அதனால் இந்த ஆத்துரவப்பி கிரமவாப்பி ஏச பேதோ ந குத்திரச், எந்த பேதமும் இல்லை, 2 பேரும் ஈக்குவலாக ஜபிக்கணும். ந மந்திரம் கர்மரகிதம், ஜபமில்லாத மந்திரமில்லாத கர்மா செய்யாத. கர்மா மந்திரம் அபேட்சித். கர்ம செய்கிற கிரியா செய்கிறனா மந்திரம் அவசியம், ஏற்க வேண்டியது. மந்திர ரகிதம் அகர்மம், மந்திரம் இல்லைன்னா அது கர்மாவே கிடையாது. நாத்தோ மந்திர பரித்தியஜத், அதனால் மந்திரத்தை விடக்கூடாது. இப்போ ஓங்காரம் உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக வரணும், சித்தி அடைகிற வரைக்கும் வரணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுடலாம், ஏன்னா நீங்களே ஸ்வரூபமாகிடுவீங்க. அதுக்கப்புறம் குருவை விட்டுடலாம், சாஸ்திரத்தை விட்டுடலாம். அதான் விட்டுடலான்னா அது ரொம்ப ஈஸியாக, அப்பா எப்படா விடுவோம் அப்படின்னு தோணுது. பிடிக்கணும்னா எதை பிடிக்கணுமோ அதை பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, எதை விடணுமோ அதை விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த சம்சாரத்தை விடணும். சம்சாரம்னா உலகம், ஒய்ஃபை இல்லை. ஒய்ஃபை விடவே கூடாது. நீ உண்மையாகவே இந்த உலகத்துக்கு நன்மை செய்கிறேன்னா உன் ஒய்ஃபுக்கு முன்னாடி நீ கடவுளாக வாழணும். அவங்க புரிஞ்சிக்கலன்னா அவங்க தலையெடுத்து. நீ உன் கடவுள் பக்தன் புரிஞ்சுக்கிறானா? புரிஞ்சிக்க மாட்டான். கடவுள் என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எஸ்பெஷலி பக்தன். வரதராஜ பெருமாள் சொல்கிறார் திருச்சி நம்பிக்கிட்ட, பக்தர்களுக்கு பிரச்சனையில் அடியன் தலையிட்டு சரி செய்வேங்கிறத நான் விரதமாக வச்சுருக்கேங்கிறார். அவனை ஒரு நாளும் கைவிட மாட்டேங்கிறார். பொய் சொல்கிறாரா? அதனால் நாத்தோ மந்திர பரித்தியஜத், அதனால் உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக மந்திரத்தை சித்தி அடைகிறதுக்குள்ளே, சித்தி அடையும் வரை மந்திரத்தை விடக்கூடாது. மந்திர பினா கர்ம குறியாத், மந்திரம் இல்லாமல் கர்ம கிரியாவை செஞ்சிங்கன்னா, பூஜையோ யாகமோ சடங்குகளோ செஞ்சிங்கன்னா, பஸ்மன் ஆகுதி வத்து, ஆகுதி அந்த இது யாக குண்டம் அணைஞ்சி போச்சு, சாம்பல் தான் இருக்குது, அதில் போய் ஆகுத்தியை போடுறது. ஆகுத்தினா என்னது? தேங்காய், பழம், மற்ற வஸ்திரங்கள், என்னென்ன ஆகுத்தின்னு இருக்கு இல்லையா, நிறைய திரவியங்கள் இருக்கும்.
அதெல்லாம் தேவர்களுக்கு கொடுக்கறது. அதை தான் இந்த திரிசவனம்னு ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை அது. அது வந்து இப்போ நம்ம பூஜை பண்ணுறோம்ல, வேல் பூஜை, நீங்கள் பிரத்யட்சமாக பார்த்தீங்கன்னா அது பூரணமாக லோகக்ஷேமம் தான். பூஜை யார் பண்ணாலும் லோகக்ஷேமம். ஆனால் நம்ம லோகக்ஷேமத்துக்குன்னே நினச்சி பண்ணுறோம் பாருங்கள், அது எல்லாத்த விட மேலானது. அதில் நமக்கு உற்சாகம் அதிகமாகுது. சாமிக்காக செய்கிறோம், சாமிக்காக ஏந்து வரோன்னு ஓடி வரோம்ல, அப்போ டயர்ட்னஸ்ஸு, நைட்டு லேட்டாக படுத்தது, பல பிரச்சனைகள், குழப்பங்கள், அதெல்லாம் எதுவுமே மறந்து போயிடுது. ஆட்டோமேட்டிக்காக ஏந்துக்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக வரோம். நைட்டு எத்தனை மணிக்கு படுத்தாலும் 2:30க்கு ஏந்துக்கிறோம். 3 மணிக்கு மேலே தூங்கக்கூடாது. முமுட்சுக்கள் சொல்கிறேன். இதெல்லாம் எப்போ வரப்போதோ, உங்களுக்கு எந்த ஜென்மாவில் வரப்போதோ. சரி, என்ன அதனால் மந்திரவினா கர்ம குறியாது. மந்திரம் இல்லாமல் கர்மம் செய்வது பஸ்மன் யாகுத்தி வத்து பவேத் ஆகும். வித்யுக்த் கர்ம இப்போ என்னாச்சிங்க, வித்யுக்த் கர்ம சங்கேபாத் சந்நியாச ஸ்வாத்துரக. ஆத்துர சந்நியாசம் எடுத்தவனுக்கு என்னென்ன வேலைகள், அதையெல்லாம் சங்கேபமாக சொல்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன், ப்ரீஃப் சொல்கிறேன். எக்ஸ்பிளைன் வித் ப்ரீஃப். ஸ்மிருதः தஸ்மாத் ஆத்துர சந்நியாசே மந்திராவிருத்தி விதி. முதல் வேலை இந்த ஆத்துர சந்நியாசி விதிவத்து முறைப்படி எந்த மந்திரத்தை உபதேசமாக வாங்கினாரோ அதை மந்திராவிருத்தி பண்ணணும். சுற்றணும், மணிமாலையை வச்சு ஆவர்த்தி பண்ணணும். இப்படி ஒரு சுற்றி வரும். மந்திராவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முதல் பாயிண்ட்டு. அஹித்த அக்னி விரக்த சேத் தேசாந்தரகதோ யதி பிரஜாபத்தியே எஸ்டி ஸ்வவேவ நிவர்த்தியேவ அத்த சந்நியஸ். அடுத்தது என்னென்னா, அடுத்த தகுதி அஹித்த அக்னி. அக்னியை விட்டவன். அக்னி அவசரமாக இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்காகவே பிறக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. சாமானிய வாழ்க்கை வாழ முடியாது. அவங்க ரொம்ப ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கணும். அதை தவிர வேறு ஒன்றுமே சிந்திக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்துடும். அதெல்லாம் சொல்லணுமா? எல்லாமே அவங்களுக்கு வந்துடும். எல்லாம் நேரடி பார்வையில் இருக்காங்க. இறைவனுடைய நேரடி பார்வையில் இருக்காங்க. அவங்களுக்கு அதை தவிர வேறு ஒன்றும் செய்ய பிடிக்காது. இந்த ஊரை விட்டு போக மாட்டாங்க. எந்த ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் பெண்களுக்கு பிடிக்குமா? பிரச்சனையை பண்ணிடுவாங்க. அக்னி ஓத்திரமாவது அதெல்லாம் தெரியாமல் பண்ணுறது தான். தெரிஞ்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பாரியாள் சகதர்மனின்னு பேர். தான் கணவன் செய்யக்கூடிய தர்மத்தை சரிபாதி ஏற்றுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுறது. இது புரிஞ்சிக்கவே மாட்டேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா, அந்த எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா அழிவு காலம்னு அர்த்தம். நான் இப்படி நினச்சேனால அது நரகம்னு அர்த்தம். நிறையா வார்த்தைகள் இருக்குது அதுக்கெல்லாம். மெய்ப்பொருள் தேடுங்க. அஹித்த அக்னி, இந்த அக்னி காரியத்தை விட்டவன் விரக்தச்ச தேசாந்தர, வெளிநாட்டுக்கு போயிருக்கான். அங்கே அவனுக்கு இது வந்துடுச்சு, வைராக்கியம் வந்துடுச்சு. என்னடா லைஃப் இது. நிறைய பேர் இங்கேருந்து பணம் காசு சம்பாதிக்கணும்னு ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இங்கே கோவிலில் சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ வருஷமாக நமக்கு ஒன்றுமே வரலையே, சரி ஒரு முயற்சி பண்ணுவோம், வெளிநாட்டுக்கு போயிட்டு பணம் சம்பாதிச்சிடலாம். வெளிநாட்டிலலாம் இந்த வாய்ப்பு நிறையா இருக்குது, வைதிகத்துக்கு நிறைய மரியாதை இருக்குது, இங்கே தான் மதிக்க மாட்டானுங்கன்ட்டு கிளம்பிடுவாங்க. எல்லாம் செலவெல்லாம் பண்ணி போயிடுவாங்க. அங்கே போய் இருக்க மாட்டாங்க. சுவாமியை விட்டுட்டு, பூஜை பண்ண சுவாமியை விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அக்னி ஹோத்திரம்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது. உடனே என்ன பண்ணுவாங்க? கிளம்பி வரத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு சொல்லுது, அவங்களுக்கு தீட்சையை பற்றி சொல்லுது. அகித அக்னி விரக்தேத் தேசாந்தர, தேசத்துக்கு அந்தரம் இருக்கும். அந்தால ஒருவேளை இருந்தால் அவனுக்கு விரக்த வைராக்கியம் வந்தால் பிரஜாபதி ஏஷ்டி அப்படின்னு ஒரு ஹோமம், அந்த ஹோமத்தை பண்ணணும். அப்படி அந்த வாய்ப்பு அங்கே இல்லையா, நதி ஏதாவது இருந்தால் நதியில் போய் அதை பாவிக்கணும். பிரஜாபதி ஹோமம் பண்ணுற மாதிரி அதை பாவித்து தண்ணியில்
அந்த இதை பண்ணணும், அந்த ஹோமத்தை பண்ணணும். அப்படி பண்ணுறவங்க நிவர்த்தியவாத்த சந்நியசே, அவர்கள் சந்நியாசம் பெற தகுதி பெற்றவர்கள். மனசா வா அத வித்யுக்த மந்திர ஆவர்த்தியா அத, அதான் மனசார அப்படி கருதி விதி சொன்னபடி மந்திர ஆவர்த்திய மந்திரங்களை ஜபிச்சு ஸ்ருத்திய அனுஷ்டானம், ஸ்ருதியை எப்படி சொல்லியிருக்கோ அது அனுஷ்டானம், அதான் குரு சொல்லியிருப்பாங்க. குரு சொன்னபடி ஸ்ருதி அனுஷ்டானம் மார்க்கேன கர்ம அனுஷ்டானம், அதுபடி இந்த கர்மாவை கிரியாக்களையெல்லாம் செய்து வரணும். ஏவா சமாப்பிய சந்நியாசேத் வித்வான் சேத் பதித்யம் ஆப்யுயாத், அப்படி சந்நியாசம் வாங்கிட்டு இந்த விதிப்படி இந்த அனுஷ்டானங்களை செய்யலைன்னு சொன்னால் பதித்தம், அவன் கெட்டவனாகிறான், விழுந்தவனாகிறான், கீழோகத்தை அடைவான். ஆப்னுயாத், பதித்தம் ஆப்னுயாத்னா பதித்தம்னாலே கெட்டு போயாச்சுன்னு அர்த்தம். அப்படி ஒரு உலகத்தை அடைவான். சந்நியாசம் வேண்டான்னு சொல்லுது. ஃபஸ்ட்டு சந்நியாசம் வேண்டாம். எப்போ? எனக்கு ஒரே பிரச்சனை, டார்ச்சரு, ட்ராஜடி, லாஸு, நான் விரக்தி ஆகிட்டேன், நான் வெக்ஸ் ஆகிட்டேன், குடும்பம் சரியில்லை, குழந்தைங்க சரியில்லை, தெருவில் உள்ளவங்க யாரும் சரியில்லை, சொந்தக்காரன் சரியில்லை, எல்லாமே எதுவுமே சரியில்லை, நான் போகிறேன் இமயமலைக்கு, அப்படிலாம் போய் சந்நியாசம் வாங்கக்கூடாது, கொடுக்கவும் கூடாது. யதா மானசி சஞ்சாத்தம் வைத்ருஷ்ணம் சர்வவஸ்து யதா மானசி சஞ்சாத்தம் வைத்ருஷ்ணியம் சர்வவஸ்துஷு ததா சந்நியாசம் இச்சத் பதிதக ஸ்யாத் விபர்யயே. யதா எப்போது மனதில் சஞ்சாத்தம் நிறைய எண்ணங்கள் வருது, வைத்ருஷ்யம் ஏராளமான ஆசைகள்லாம் வருது, சர்வவஸ்து எல்லா பொருள்களையும் சேகரிக்கணுங்கிற புத்திலாம் வருது, எல்லா பொருள்கள் மேலேயும் விருப்பம் இருக்குது. அப்படி இருந்தால் தயவுசெய்து சந்நியாசம் எடுக்காத. சும்மா சந்நியாசம் போகிறேன்னு வாயில் வடை சுட்டுவிட்டு அப்படி பண்ணாத. ததா சந்நியாசமிச்சேத், அப்போது சந்நியாசத்தை விரும்பாதே. நீ சப்போஸ் சந்நியாசம் தொட்ட நீ கெட்ட. சந்நியாசமிச்சேத் பதித்தக, சந்நியாசம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பதித்தக பதித்தனாயிடுவே, உன் நிலையை விட்டு விழுந்தவனாகிறாய், அதுக்கு சமமானவனாகிற விபர்யய. விரக்தக பிரவ்ரஜேத் தீமான் சரக்தஸ்து கிரகே வசேத். புத்திமானாக இருக்கிறவன் என்ன தெரியுமா செய்கிறான்? விரக்தி வர வரைக்கும் விரக்தன் ஆகணும். ரக்தனா ஈடுபடுறது, விரக்தனா ஈடுபாடு இல்லாமல் போகிறது, பற்றற்றது. ரக்தனா அதுக்குள்ளே உள்ள நுழையிறான், ஃபாலோ பண்ணுறான், அதை பிரவൃத்தி உள்ளே நுழையிறான். விரக்தனா நிவர்த்தி வெளியேறான். இந்த விரக்தி வர வரைக்கும் புத்திமான் என்ன பண்ணணும்? சரக்தஸ்து கிரகே வசேத், பேசாமல் வீட்டிலே இரு, டிவி பாரு, பாட்டு கேளு, நான் எல்லாத்தையும் திறந்துட்டேன் அப்படின்னு சொல்லாத, திறக்க போகிறேன்னு சொல்லாத. திறக்க போகிறேன்னா சொல்ல மாட்டாங்க, அதுவாக போயிடும் தானாக. அதெல்லாம் தானாக விட்டு போயிடுங்க. ஒரு காலகட்டமானால் ஓடுறது ஓடும், விட்டுட்டு ஓடிடும். அதனால் சரக்ஸ்து கிரகே வசேத், அது வரைக்கும் நீ நல்லா அதை அனுபவித்து வீட்டிலே இருப்பா தம்பி. ராகத்தோட பற்றோட சப்போஸ் நீ எடுத்தீங்கன்னா நரக்கம் யாத்தி, நேராக உன்னை யமலோகம் அழைச்சிட்டு போயிடும், நரகத்துக்கு அழைச்சிட்டு போயிடும். பிரவரஜனகி
துவஜ அதமக அப்படிப்பட்ட பிராமணன், அதாவது முமுக்ஷோ அதமக தாழ்ந்தவன். அதனால் ஆசையோட விரக்தி வராத வரைக்கும், வைராக்கியம் வராத வரைக்கும் சந்நியாசம் எடுக்காது. அதுவாக வரும், என்றைக்கோ ஒரு நாள் வர்றதில்லை, டெய்லி வரும். அது வர வரைக்கும் விடாது. அது நீ சன்னியாசம் எடுக்கிற வரைக்கும் உன்னை விடாது. அந்த மாதிரி ஒரு நிலை வரும். அதுக்கு அது வேறு ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். எஸ் ஏதானி சுகுப்தானி ஜிகவா உபஸ்த உதரம் கரக சந்நியசேத் கிருத்தோதுவாகோ பிராமணோ பிரம்மச்சரியவான். பிரம்மச்சரியம் இருந்து முமுட்சுவாக இருந்து சந்நியாச அறிவை பெற்று, சந்நியாசத்துக்குள்ளே என்னென்ன இருக்குது, எதுக்கு சந்நியாசம் எடுக்கிறாங்க, அது பற்றிய ஞானத்தை பெற்று, ஜிகவா நாக்கை கண்ட்ரோல் பண்ணி, என்ன அர்த்தம், மெனு கொண்டா மணி 10 மணி ஆனால் என்ன எடுத்துன்னு அப்போ நான் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவேன். கார்லிக் பட்டர் மசாலா, நான் பட்டர் மசாலா அப்படின்னு ஒன்றரை இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், ஜிகவா கண்ட்ரோல் இல்லை. அப்புறம் உபஸ்தனா எருவாய், கருவாய், தாம்பத்தியம். அப்புறம் உதரம், வயிற்றை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, போட்டுக்கிட்டே இருக்கிறது. ஒரு சில காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எதெல்லாம் கண்ணில் படுதோ எல்லாத்தையும் வாங்கி டப்பாவாக கொட்டி வச்சுக்கிறது. இவங்க செய்கிற வேலைக்கு எப்பயோ போர் அடிக்குது, கொஞ்சம் சாப்பிட்ணும், அது ரைட்டு. அது ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் நடக்கலாம், காலையில் மத்தியானம் சாயந்தரம். அவர் சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின் அப்படி சாப்பிடாம உதரம் வயிறு, உபஸ்த கருவாய், ஜிகவா நாக்கு, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவன் பிரம்மச்சரியத்தில் இருக்கிற முமுட்சோ சந்நியாசம் எடுத்துக்கலாம். சம்சாரமேவ நிஸ்ஸாரம் திருஷ்வா சாரதி திருக்ஷ்யா பிரவஜன்யத் கிருதோ கிருத்தோத்வாகா பரம வைராக்கியம் ஆசிரிதாக. பரம வைராக்கியத்தை அடைந்தவர்கள், இந்த சம்சாரத்தை நிஸ்ஸாரமாக பார்க்குறவங்க, உலகத்தை நிஸ்ஸாரம், அர்த்தமற்றது, பொருளற்றது. இப்போ நீங்கள் எல்லாரும் எல்லாப்படியும் வாழலாம், தப்பு இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், எதை சொல்லுதுன்னா வேதம், நீ அதை போட்டு பிடிச்சிக்காதேங்கிற, அதை போய் பிடிச்சிக்கிற, கெட்டிமாக பிடிச்சிக்கிற. ஏதாவது ஒரு இதுனா அது மேலே உயிரே வச்சு. அஸ்மிதா இப்போ கண்ணாடி வாங்கியிருக்கான் 10,000, அது மேலே உயிரே வச்சுருக்குது. எத்தனை நாளைக்கு, 10 நாளைக்கு. அப்புறம் ஒரு நாளைக்கு கீழே போட்டு உடைக்குது. அப்புறமா கண்ணாடி வாங்கணும். அதே மாதிரி செல்லு மேலே உயிரே வச்சுருக்கு. அது மாதிரி ஒன்றுலையும் எத்தனை உயிரை வச்சுருக்கீங்க, ஒரு உயிரை வச்சுக்கிட்டு கர்மம் எல்லாத்துலேயும் உயிரை வச்சுக்கிறது, பிடிச்சி வச்சுக்கிறது. நான் சொன்னேன்ல, பீரோவை திறந்தா கொட்டுது மலையாக. புதிய டிசைன்லாம் இங்கே தான் வச்சுருக்காங்க இல்லையா? சம்சாரமேவ நிஸ்ஸாரம் திருஷ்டுவா, அதாவது பட்டும் படாமல் இருக்கணும், அத்தியாவசியம். இதெல்லாம் எப்போல்லாம் 7 வயசில் தெரிஞ்சுக்கிட்டால் உத்தமம். ஏன்னா தெரிஞ்ச தவறு பண்ண மாட்டாங்க, ஏன்னா மனம் ஏற்றுக்காது. அறியாமையில் தானே எல்லா தவறும் பண்ணுறோம். அவித்யா, காமம், கர்மம். கர்மம் எங்கேருந்து வந்துச்சு? ஆசையினால் வந்துச்சு. ஆசை எப்படி வந்துச்சு? அறியாமையினால் வந்துச்சு. அறியாமை ஏன் வந்துச்சு? குரு இல்லை. குரு ஏன் இல்லை? புண்ணியமே இல்லை. புண்ணியம் ஏன் இல்லை? நல்ல எண்ணமே இல்லை. நல்ல எண்ணம் ஏன் இல்லை? நல்லவங்க நட்பே இல்லை. நீ வச்சுருக்க செல்லில் வச்சுருக்கிற நான் இதெல்லாம் சௌக்கியமாக ஓம் ப்ரொசீஜர் அது காட்டும், அது ப்ரொசீஜர் நீ காட்டுவ. உன்னுடைய செயின், உன்னுடைய அது இது ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு குழம்பு வச்சியா? எவ்வளோ முக்கியமான அதே வருஷம் ஃபுல்லாக கேள்வி, என்ன குழம்பு? எப்போ ஃபோன் பண்ணாலும் இதே கேள்வி தான் பதில்.
என்ன சாப்பிட்ட? நேற்று என்ன நைட்டு? பழசு இருக்கும்போது ஏன் புதுசு வச்ச? எப்படியெல்லாம் ஐடியா கொடுக்குறாங்க. அவர் சாப்பிட்டாரா இல்லையா? நீ சாப்பிட்டுப்பா, எனக்கு தெரியும். நீ சாப்பிட்டா என்ன சாப்பிட்ட? அதனால் இதே தான் வாழ்க்கை ஃபுல்லாக. ஏன்னா செய்கிறதுக்கு வேலையே இல்லை. ஒரு வேலை, ஒரு டார்கெட்டு, ஒரு லட்சியம். ஒரு யோகத்தில் இருந்தால் நமக்கு டார்கெட் இருக்குது, அடுத்ததுன்னு நம்ம அழகாக என்ன பண்ணிகிட்ருப்போம், போயின்ட்டுருப்போம். இப்போ டார்கெட் இல்லை, நல்லவங்க நட்பே இல்லை. இது எல்லா காரணமும் சொல்லியாச்சு. புண்ணியம் செய்கிறது இல்லை, சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. எந்த அப்பா அம்மா நீ உன்னுடைய வருமானத்தில் 50 ரூபா எடுத்து 10 ரூபா குரு கொடு, 10 ரூபா கோயிலுக்கு கொடு, 10 ரூபா பித்ருக்களுக்கு கொடுன்னு எந்த அப்பா அம்மா சொல்லித்தரான்? அப்பா அம்மாவுக்கே தெரியாது. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கட்டாயம் வைக்கணும். அது நிறைய பேர் அது சும்மா ஏமாத்துறாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக வைக்கணும். இந்த இடத்துல எப்படி சம்பாதிக்கிற, எத்தனை டிஜிட்டுன்னு கேட்க தெரியுதில்ல, எந்த கம்பெனியை வச்சே கண்டுபிடிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஆணு பெண்ணு 2 பேருக்குமே. சம்சாரமேவ நிஷாரம் திருஷ்டுவா சாரதி திருக்ஷயா. உலகம் பொருளற்றதுன்னு அறிந்தவன், சந்நியாசம் பற்றிய பூரண அறிவை அறிந்தவன், வைராக்கியம் ஆசிரிதாக. முன்பே திருமணத்துக்கு முன்னாடியே வைராக்கியம் வந்துடுச்சு. இதுதான்டா லைஃபு. இதனால் ரொம்ப கவலைப்படுறதுலாம் அர்த்தம் இல்லை. சொந்தக்காரன்லாம் பார்க்காத. சொந்தக்காரன் தான் நமக்கு முதல் எதிரி. மாமனார் மாமியார் 2வது பக்கத்தில் இருப்பாங்க. 2 பக்கமும் ஆண் பெண்ணெலாம் சமம் தானே. அவங்க தான் உங்களுக்கு என்னது, நெருப்பு பெட்டி, தீப்பெட்டி, பெட்ரோலு. என்ன பண்ணுவாங்க, உபதேசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஜெகத்குருவெல்லாம் தோற்று போயிடுவார். இவ்வளோ சாஸ்திரங்கள்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அவங்க தான் என்னது, சண்டையை மூட்டி விட்றாங்க. பிரவர்த்தி லட்சணம், கர்மஞானம், சந்நியாச லட்சணம். உள்ளே போகிறையா, கர்மானா என்ன, ஞானம்னா என்ன, சந்நியாசம்னா என்ன, இதெல்லாம் அதனுடைய லட்சணம் என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ரக்தோ விரக்தோ. ரக்தோனா உள்ளே போகிறது பிரவர்த்தி, விரக்தோனா வெளியில் வருது, பற்று விடுதல். அதுக்கப்புறம் தஸ்மாது ஞானம் புரஸ்கிருத்திய சந்நியாசம். புத்திமான் என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் திருமணத்துக்கு முன்னாடியே எதுக்கு உள்ளே போய் அவங்க வாழ்க்கையை நம்ம டார்ச்சர் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, நமக்கு தெரியும் நம்ம ஜாதகம் எப்படின்னு, டைரெக்டாக திருமணத்துக்கு முன்னாடியே சந்நியாசம் எடுக்கலாம்னு சொல்லுது. தஸ்மாது ஞானம் புரஸ்கிருத்திய. துறவுக்கு முன்பே ஞானம் பெற்றாச்சு, தெளிவாயிட்டான். போவான். இப்போ இவர் ராமானுஜர் நான் வேண்டான்னு சொன்னேன், கேட்கல. இப்போ ஒய்ஃபுக்கும் அதுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. இனிமேல் தான் வரப்போகுது. இப்போ தான் முத எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்கு செஞ்சம்மா. அது இல்லறம்னா அப்படி தான் இருக்கும். பிரவர்த்தி பண்ணணும்னா பிரவர்த்தி பண்ணணும். அந்த 50 ஆண்டுகள் வரைக்கும் நீ அப்படி தான் இருக்கணும். அதுக்குள்ளே கடமையெல்லாம் வேகமாக முடிக்கணும். தஸ்மாத் ஞானம் புரஸ்கிருத்திய சந்நியசேத். புத்திமான் திருமணத்துக்கு முன்னாடியே எடுத்துடுறான். எதா து விதித்தம் தத்துவம் பரம் பிரம்ம சனாதனம். எதா எப்போது து விதித்தம் உனக்கு அறிவு வருகிறதோ, அறிகிறாயோ, என்னத்தை, தத்துவத்தை, பரம்பிரம்மம் சனாதனம். அது நாளைக்கு பார்க்கலாம். இங்கே 20வது மந்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி என்ன 6லேருந்து 20 14 மந்திரம் சின்ன சின்ன மந்திரம். சன்னியாசத்தை பற்றிலாம் நம்ம பேசுகிறதுக்கு இல்லை, பட் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா ஒரே விஷயம்னா நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிறதுனால தான் அது பர்டன் ஆகுது. பிடிச்சி வச்சுருக்கிறதெல்லாம் விட்டு தொலை. உனக்கு வேண்டிய சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, இருக்கிற இடம் அது இருக்கா, அப்படியே பயணம் செய். இதான் வாழ்க்கை, பேசிக் விஷயம். 0லேருந்து ஆரம்பிக்கிறது. அப்படியே விட்ருவாங்களா ஒன்று? அப்படி விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் 1 by 1 வரப்போகுது எல்லாம் வருஷலாக. அப்போ வேண்டாம் சொல்ல போறியா? அதனால் வாழ்க்கைங்கிறது ஒரு டார்கெட்டை நோக்கி, இல்லறத்துக்கு ஒரு டார்கெட்டு, துறவரத்துக்கு ஒரு டார்கெட்டுன்னு 2 டார்கெட்டை வச்சுக்கிட்டு இறைவனையும் தேடணும், இறையும் தேடணும்.
நீ 2ல் எதை மிஸ் பண்ணாலும் நீ ஏமாந்த சோனகிரி. 1000 பேர் அட்வைஸ் பண்ணுவான், அட்வைஸ் பண்ணுறவனுக்கெல்லாம் அறிவு கிடையாது. அதனால் அந்த அறிவை நீங்கள் எடுத்துக்க அவசியமே இல்லை. சாஸ்திரத்தை நம்பலாம், இறைவனை நம்பலாம், உன்னை நம்பலாம். இது பேசிக் நாலேஜ். இதை விட்டு அவன் சொன்னான் இவன் நிறைய பேர் கேட்பா பேச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, ஏன்னா சுய அறிவு கிடையாது. அந்த பேச்சை கேட்டு பதட்டம் அடைஞ்சு பெரிய முடிவுகள்லாம் எடுத்து தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்டு நிறைய குடும்பம் நிற்கிது கோர்ட்டு வாசலில். சுய அறிவு இல்லை. என்ன சொல்கிறது அதுக்கு மேலே? எனக்கு இது சொல்கிறதே தர்ம சங்கடமாக தான் இருக்குது. ஏன்னா வருதே, சப்ஜெக்ட் வருதே, சொல்லாமல் தாண்டி போக முடியல. சரி இருக்கட்டும். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேல் முருகனுக்கு